Hello, welcome back to auditing classes. So today நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறது என்ன அப்படின்னா determination of materiality and performance materiality when planning the audit. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் audit அப்படி நம்ம பண்ணும்போது materiality அப்படிங்கிற கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஸ்டார்ட்ஸ் அட் ஒன் crux பாயிண்ட். ஏன் அப்படின்னு சொன்னா ஆடிட் அப்படிங்கிறது 100% ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம எடுத்து செக் பண்ணக்கூடிய ஒரு விவகாரமே இது கிடையாது. ஸோ 100 டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு இல்லை 1 lakh டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னா எல்லா டிரான்சாக்ஷனையும் நான் எடுத்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எனக்கு டவுட்டே வரப்போகிறது இல்லை. பிகாஸ் என்னோட என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் உள்ள அத்தனை டிரான்சாக்ஷன்ஸுமே நான் எடுத்து செக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மெட்டீரியாலிட்டிங்கிற ஒரு கான்செப்டே எனக்கு தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா நான் எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையுமே கண்டுபிடிச்சிருவேன். ஸோ எந்த இதில் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, எது மிஸ்டேட்மெண்ட் இல்லை, எதை ரெக்டிஃபை பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஆடிட் அப்படின்னு வரும்பொழுது நம்ம 100% ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ண போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா என்டையர் 100% செக் பண்ணாமல் ஏதோ ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸ் தான் செலக்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். அப்போ இதில் என்ன ஆயிடுதுன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த 1000 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அதில் ஒரு செலக்டிவாக ஒரு 100 டிரான்சாக்ஷன் தான் செக் பண்ண போகிறோம். இதையுமே செக் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா சாம்பிளிங் டெக்னிக்னு இருக்கு. ஸோ இந்த சாம்பிளிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் சாம்பிளிங் டெக்னிக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, அதில் நீங்கள் ஒரு 100 டிரான்சாக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1000 டிரான்சாக்ஷனுக்குமே அந்த நீங்கள் 100 டிரான்சாக்ஷன் சூஸ் பண்ணுறீங்களே செக் பண்ணுறதுக்கு, அப்போ இந்த 100 டிரான்சாக்ஷனில் ஒரு டிரான்சாக்ஷனாக வரக்கூடிய வாய்ப்பு அந்த 1000 டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நீங்கள் ஈக்குவலாக கொடுத்தீங்கன்னா அதுதான் சாம்பிளிங் டெக்னிக் அப்படிங்கிறது. அதாவது 1000 டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கிவன் ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் பீயிங் செலக்டட் அஸ் அ சாம்பிள் அப்படின்னு சொன்னால் அதுதான் சாம்பிளிங் டெக்னிக்கா. இந்த சாம்பிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் மொத்த 1000 டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து ஒரு 100 டிரான்சாக்ஷனையோ இல்லை 400 டிரான்சாக்ஷனையோ சூஸ் பண்ணும் பொழுது இந்த 400 டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இந்த 1000 டிரான்சாக்ஷனுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாக வந்து நிற்குது உங்க முன்னாடி. அப்போ சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் the sampling transactions that you have taken is a representation of the entire 1000 transaction. அப்போ அந்த entire 1000 transaction அப்படிங்கிறது தான் டோட்டல் பாப்புலேஷன். அந்த டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து நீங்கள் சாம்பிள் பாப்புலேஷன் எடுக்கிறீங்க. அந்த சாம்பிள் பாப்புலேஷன் வந்து எப்படிப்பட்ட ஒரு 400 டிரான்சாக்ஷன் அப்படின்னா இந்த 400 டிரான்சாக்ஷனாக இடம் பிடிக்கிறதுக்கு அந்த 1000 டிரான்சாக்ஷனுக்குமே ஈக்குவல் சான்ஸ் கொடுத்து ஏதோ ஒரு 400 நீங்கள் ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த 1000ல் எனி 400 கேன் பி சூசன். அது நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணலாம். ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 3rd டிரான்சாக்ஷன், 5th டிரான்சாக்ஷன், 9th டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி ஆட் நம்பர் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை 5th டிரான்சாக்ஷன் 10th டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்க. அந்த பேட்டர்னை நீங்கள் டோட்டல் பாப்புலேஷனில் அப்ளை பண்ணும்போது எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே ஈக்குவலாக ஒரு ஒன் ஆஃப் த 400 டிரான்சாக்ஷனாக சூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து நான் சாம்பிளிங் டெக்னிக். நான் சாம்பிளிங் டெக்னிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இன்கம் உங்களுக்கு வந்திருக்கும். எந்தெந்த இன்கம்லாம் மோர் தேன் 10 lakhs அதெல்லாம் எடுத்து செக் பண்ணுறது. இப்படி செக் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா இந்த லெஸ் தேன் 10 lakh அப்படிங்கிற அந்த ஒரு இன்கம் கேட்டகரியை நம்ம செக்கே பண்ணுறது இல்லை. அப்போ நான் சாம்பிளிங் டெக்னிக் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு டெக்னிக் அப்படின்னா 1000 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா 1000 டிரான்சாக்ஷனுக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க பெறுமா அந்த 400 டிரான்சாக்ஷனாக சூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. சாம்பிளிங்கில் மட்டும்தான் அது கிடைக்கும். எனி 1000 டோட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் கேன் பிகம் அ சாம்பிள் அப்படின்றது தான் சாம்பிளிங் டெக்னிக் அப்படிங்கிறது. பட் நான் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 10 lakhs இருக்கிற இதெல்லாம் எடுங்க. அதே மாதிரி பல்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 1 கோடி ரூபாய்க்கு மேலே இவங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸாக பார்த்துடுங்க. அதே மாதிரி இயர் எண்டில் 31st மார்ச் 30ஆம் தேதி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 21st மார்ச்லேருந்து 30th மார்ச் வரைக்கும் இவங்க என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எடுத்து செக் பண்ணுங்க அப்படின்னு ஆடிட்டர் அவருடைய ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை அவரே சூஸ் பண்ணி எடுக்கிறார். அவர் சாம்பிள் எடுக்கலை. அவர் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை சூஸ் பண்ணி அதை வச்சு அவராகவே ஃபில்டர் பண்ணிடுறாரு. எனக்கு லெஸ் தேன் 10 lakhs இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை நான் செக் பண்ண போகிறதில்ல, மோர் தேன் 10 lakhs இருக்கிறத நான் செக் பண்ண போகிறேன். இன்கம் வந்து எதெல்லாம் கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கோ அதில் 25 lakhsக்கு மேலே இருக்கோ அதை நான் செக் பண்ண போகிறேன். எந்தெந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களாவே வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போனாங்களோ அதை நான் பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ஆடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவர் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் செக் பண்ண எடுக்கிறாருன்னா அதுதான் நான் சாம்பிளிங் டெக்னிக் அப்படிங்கிறது.
இப்போ இந்த மெட்டீரியாலிட்டி ஏன் இந்த இடத்துல இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, பிகாஸ் நம்ம சாம்பிளிங்கோ நான் சாம்பிளிங்கோ மொத்த டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம செக் பண்ணாததுனால நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தான் செக் பண்றோம். அப்படி நாம செக் பண்ணும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு. கரெக்டான நம்பரை கரெக்டான இடத்துல கரெக்டான டேட்ல கரெக்டான அக்கௌண்ட்டுக்கு கீழே கிளாசிஃபை பண்ணலனாலும் டிஸ்க்ளோஸ் பண்ணலனாலும் அக்கௌண்ட் பண்ணலனாலும் அது மிஸ்ஸ்டேட்மெண்ட் தான். அப்படிப்பட்ட ஒரு மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை படித்து டெசிஷன் எடுக்கக்கூடிய இந்த யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், இல்லை டிபென்ச்சர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கடன் கொடுத்த பேங்காக இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், உங்களோட ரெகுலேட்டரி பாடி செபியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ரெகுலேட்டரி பாடிஸோ ஒரு எனி ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸோ அவங்க தான் இந்த யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்டவங்க இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் பொழுது ஒரு இடத்துல ஆக்சுவலான ஸ்டேட்மெண்ட் படி ஆக்சுவலான அமௌண்ட் அப்படிங்கிறத அங்கே 1 lakh rupees போடணும். ஆனால் அந்த இடத்துல 1 lakhன்னு போடாம நம்ம வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல 1,05,000 நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த எக்ஸ்ட்ரா 5,000 அந்த இடத்துல மிஸ்ஸ்டேட்மெண்ட் தான். இந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட்னால ரெகுலேட்டரி பாடி செபியோ இல்லை கிரெடிட்டாரோ இல்லை வந்து ஒரு டிபென்ச்சர் ஹோல்டரோ ஷேர் ஹோல்டர் ஸ்டேக் ஹோல்டர் யாரோ ஒருத்தர் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் பொழுது அவங்களுக்கு கரெக்டான பிக்சர் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆர் ஃபினான்ஷியல் பொசிஷன் or the financial performance in terms of profit அப்படி இல்லை loss in the termsல அவங்க how are they going to accept and understand the financial statements, அந்த ஒரு அவங்களோட பர்செப்ஷனை மாற்றி அமைக்கக்கூடிய பவர் வந்து இந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்கா. இந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட்னால இந்த 5,000 rupees எக்ஸ்ட்ராவா நம்ம ஓவர் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால 1 lakh rupees போட வேண்டிய இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் 1,05,000 மென்ஷன் பண்ணி இருக்கிற இந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட்னால, அஃப்கோர்ஸ் இது மிஸ்ஸ்டேட்மெண்ட் தான், நோபடி சேஸ் இட் இஸ் கரெக்ட், இட் இஸ் நாட் கரெக்ட் தான். ஆனால் இந்த நாட் ஸோ கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா 5,000னால முடிவெடுக்கக்கூடிய இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த 5,000 எக்ஸ்ட்ரா போயிருக்கிறதுனால அவங்களுடைய முடிவை மாற்றி எடுத்துருவாங்களோ, அவங்களோட முடிவு தப்பாயிடுமோ, அதனால அவங்களுக்கு நிறைய லாசஸ் வந்துருமோ, இல்லை அதனால அவங்களோட டெசிஷன் வந்து மிஸ்லீடிங் ஆயிடுமோ அப்படின்னு தோணுச்சுன்னா அது வந்து மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இன்னும் சொல்லணும்னா இது எக்ஸாக்டா டெக்னிக்கலி நம்ம எப்படி சொல்லுவோம்னா, when the misstatement, எப்போ வந்து when do you consider a misstatement as material அப்படின்னு கேட்டா, when that misstatement has the power to influence the decision making of the users of the financial statement, அப்போ அது மெட்டீரியல் நம்ம சொல்லுவோம். இந்த மெட்டீரியாலிட்டியை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டோட்டல் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறீங்க, உங்களோட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டோட்டல் கிராஸ் ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரெவென்யூனா உங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோ கலெக்ஷன் நடந்திருக்கும், அந்த டோட்டல் ரெவென்யூ வந்து 1,000 crore வந்திருக்கு உங்களுக்கு. இந்த 1,000 crore ரெவென்யூல ஏதோ ஒரு இடத்துல ரெவென்யூ வந்து ஒரு 10,000 20,000 முன்ன பின்ன வந்தா இது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டா பெரிய விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, டோட்டல் ரெவென்யூங்கிறது எவ்வளோ, டோட்டல் ரெவென்யூ அப்படிங்கிறது 1,000 crore கரெக்டா. அதுல நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு 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 0.5% எவ்வளோ இருக்கும். நான் சொல்றது 50% இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1,000 crore ரெவென்யூ இருக்குன்னா அதுல 1% எவ்வளோ, 1 crore. ஐம் சாரி, லைக் 100 crores வச்சுக்கலாம். 100 crores இஸ் த ரெவென்யூ. ஸோ இந்த 100 crore ரெவென்யூல 1%ங்கிறது 1 கோடி ரூபாய். ஸோ டோட்டல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 1% இருக்கலாமா, ரெவென்யூல 1% வந்து இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டல் ரெவென்யூ 100 கோடி அப்படின்னா ஆவரேஜாவே எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே டோட்டல் ரெவென்யூ 100 கோடி அப்படின்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 8% 10% தான் இருக்கும். ப்ராஃபிட்டே 10% தான். ஸோ ப்ராஃபிட் 10% உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்டே 10 கோடி தான் வரும். புரியுதா? அந்த 10 கோடி ரூபாய் ப்ராஃபிட்ல நீங்க 1 கோடி, சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 crores வச்சிருக்கீங்க, அதுல 1%ங்கிறது 1 crore. அப்போ 1% ஆஃப் த டோட்டல் ரெவென்யூ வரைக்கும் நம்ம மெட்டீரியாலிட்டி வச்சுக்கலாமா? லெஸ் தேன் 1 crore என்ன மிஸ்டேக் நடந்தாலும் விட்டுடலாமான்னு கேட்டா அப்படியெல்லாம் விட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, ரெவென்யூ உங்களுக்கு 100 கோடியா இருக்கலாம், ஆனா உங்களோட ப்ராஃபிட்
இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மைனஸ் பண்ணது போக நீங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே 9% தான் நிற்கும் ப்ராஃபிட்டே. அந்த 9% ப்ராஃபிட்ல நீங்கள் டேக்ஸ் எல்லாம் கட்டினது போக ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 8.3% அந்த அளவுக்கு தான் ஆவரேஜாக ப்ராஃபிட்டே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் 1% ஆஃப் டோட்டல் ரெவன்யூவை நீங்கள் எடுக்கலாமான்னு கேட்டால் நோ, நாட் அ சான்ஸ். அப்படி எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 9 crores அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த டோட்டல் ப்ராஃபிட்ல ஒரு 0.5% வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் ஒரு 10 crores வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 crores வருது. இதுல ஜஸ்ட் ஒரு 1% அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 10 lakhs வரும். அதுல ஒரு 0.5% ஒரு 5 lakhs வரும். விச் மீன்ஸ் நீங்களா டிசைட் பண்ணிக்கணும் 5 lakh rupees தான் டோட்டலாவே உங்களுக்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ் அலவுடு. மோர் தேன் 5 lakhs போச்சுன்னா இது மெட்டீரியல், இட் இஸ் மெட்டீரியல் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணணும். அப்ப இந்த டெசிஷன் மேக்கிங் ஃபேக்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1% if you apply on the total revenue which might be even 100 crores, அதுல போய் நீங்க 1% அப்ளை பண்ணீங்கன்னா 1 crore வரும். அதெல்லாம் வந்து டூ மச், அவ்வளோலாம் எடுத்துக்க முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டை பார்க்கணும். 100 crores 10%, அதாவது 100 crores உங்களோட ரெவென்யூ அப்படின்னா உங்களுக்கு அதில் 10% தான் ப்ராஃபிட்டே வருது. ஸோ 10% 10 crores இஸ் யோர் ப்ராஃபிட். இந்த 10 crore ஒரு 0.5% நீங்க எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். லைக் 5 lakhs இல்ல 4 lakhs அது மாதிரி எடுத்துட்டு up to all the misstatements that you have identified during the process of auditing, during the procedures that you have applied, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் you will come across a lot of misstatements. இந்த எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையுமே நீங்க சம்மேஷன் பண்ணி all the misstatements put together உங்களுக்கு அது less than 5 lakhs இருந்துச்சுன்னா it's not so material. இல்லப்பா அதுவே 7 lakhs 8 lakhs வந்துருச்சுன்னா of course it is material. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே, there is risk of material misstatement நம்ம சொல்றோமே, இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்போ மெட்டீரியல் ஆகுது? மோர் தேன் 5 lakhs போகும்பொழுது. சம்டைம்ஸ் இந்த டோட்டல் மிஸ்டேட்மெண்ட் 7 lakh 8 lakhs போகும்போது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எதனால வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் see whether it is due to fraud இல்லை எரர் அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பேசிக்காவே இந்த மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது இட் ஷுட் பி ஃபிக்ஸ்ட் as a percentage of revenue, it should be fixed as a percentage of profit, that is gross profit or net profit. நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியணும் ரெவென்யூல பர்சன்டேஜா ஃபிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது பர்சன்டேஜ் எதை ஃபிக்ஸ் பண்றது. பிகாஸ் 100 crores ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கூட I've read an article where they were talking about a company called as, wait a second I'll tell you, Godrej. ஸோ இந்த கோத்ரேஜோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ரியல் எஸ்டேட் எல்லாமே அவங்க பண்றாங்க. ஸோ இந்த கோத்ரேஜோட டோட்டல் ரெவென்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் லைக் ப்ராபப்ளி அவங்களோடது வந்து thousands of crores இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 3000 crores கூட அவங்களோட ரெவென்யூ இருக்கலாம். பட் அவங்களோட ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா they are earning only 600 crores ப்ராஃபிட். ஸோ அவங்களோட ரெவென்யூஸ்க்கும் ப்ராஃபிட்ஸ்க்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு கம்பெனியோட ரெவென்யூஸ் வந்து ப்ராபப்ளி ஒரு 5000 crores கூட இருக்கலாம். ஆனால் அவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு 500 crores தான் இருக்கு அப்படின்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ டு அப்ளை தி மிஸ்டேட்மெண்ட் லெவல். எது மேலே நம்ம அப்ளை பண்ணுறது பெட்டர் அப்படின்னு கேட்டால் உங்களோட நெட் ப்ராஃபிட் மேலே அப்ளை பண்ணுறது இட்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ தட் இதெல்லாம் தான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் when we study. And of course நம்ம வந்து படிக்கும் பொழுது they are saying that, one second, where did we miss it? It was like 149th pageல தான் இருந்தோம்ல நம்ம. Wait a second, I'm very sorry, something has happened. Okay. So as I was telling you, இப்போ வந்து டிட்டர்மைனிங் த மெட்டீரியாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிங்கிறது இதுதான். ஸோ டோட்டலாகவே டோட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது மோர் தேன் 5 lakhs போகக்கூடாதுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த 5 lakhsங்கிறது என்னன்னா இதுதான் வந்து ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவல். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் ஆட் பண்ணா கூட ஓவராலா உங்களுக்கு வந்து 5 lakhs அதை தாண்டக்கூடாதுங்கிறது தான் ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவல். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் நம்ம வந்து 5 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் இன்கம் மட்டும் நீங்க எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்கம் ஐட்டம்ல உங்களுக்கு வந்து ஒரு 30,000 rupees எக்ஸீட் ஆயிடுச்சு. நார்மலா வந்து 1 lakh rupees ரெக்கார்ட் பண்ண வேண்டிய இடத்துல 1,30,000 ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இன்கம், விச் இஸ் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம். இது கரெக்டா தப்பான்னு பார்க்கும்போது ஓகே, நமக்கு ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவல் 5 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, ஸோ 30,000 rupees அப்படி சும்மா விட்டுறலாமா அப்படின்னு கேட்டா சில நேரங்கள்ல நம்மளோட பிசினஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹெட்டிங்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய இன்கம்.
நம்ம செலவு பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா, இன்கம் பொறுத்த வரைக்கும் டோட்டல் இன்கம் தட் இஸ் பீங் கலெக்டட் ஒரு 1000 crore வச்சுக்கோங்களேன். இந்த 1000 crore இன்கம் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் அவர் ப்ராஃபிட் டு a large extent. ஸோ ஆன் த ஹோல எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் சேர்க்கும் பொழுது less than 5 lakhs இருந்தா ஓகே அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றது தான் ஓவரால்னு சொல்றது. பட் ஒரு சிங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டம், சேலரி ஐட்டம் நீங்க எடுக்கிறீங்க. இந்த சேலரி பேமெண்ட், டோட்டல் சேலரி பேமெண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் இயர் வந்து உங்களுக்கு ஃபார் அரௌண்ட் 150 crores வந்திருக்கு. அதை நீங்க செக் பண்றீங்க. ஓகே, எப்படி செக் பண்றீங்கன்னா, லாஸ்ட் இயர் இதே அளவு எம்ப்ளாயிஸா இருந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் யூ ஹவ் பேட் only 130 crore. இப்போ ஏன் நீங்க 150 crore பே பண்றீங்க அப்படின்னு லாஸ்ட் இயர் பேமெண்ட், திஸ் இஸ் லைக் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல யூ பேயிங் 150 crores. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ், ஏன் இவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னு நம்ம செக் பண்றோம் இல்லையா? அது வந்து யூசிங் ஆஃப் பெஞ்ச் மார்க் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகேவா? when you're using the benchmark, like last year we have paid only 130 crores. This year for the same amount of employees, why are we paying 150 crores? What is the reason for this increment? அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம்னா யூஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து யூ ஹாவ் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பாக. அது மட்டும் கிடையாது, when they're talking about overall level னு சொல்லும்போது we say that as a financial statement, overall financial statementல 5 lakhs நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவல். பட் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஓகே இந்த இடத்துல மெட்டீரியாலிட்டி லெவல் ஷுட் நாட் கிராஸ் 10,000 rupees. 10,000 rupees எக்ஸீட் பண்ணக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி when it comes to இன்கம்ல டெஃபினட்டா மோர் தேன் 10,000 மிஸ்டேட்மெண்ட் இருக்கவே கூடாதுன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னா 10,000 rupees which is fixed as materiality level for income alone, income transactions alone. அப்ப நம்மளோட இன்கம், தட் இஸ் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்களேன். சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து 10,000 rupees வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிங்கிறது மெட்டீரியாலிட்டி லெவல் தட் வி ஃபிக்ஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன் டைப். அப்போ சேல்ஸுக்கு மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. மோர் தேன் 10,000 நமக்கு போகவே கூடாது மிஸ்டேட்மெண்ட். ஒரு பர்டிகுலர் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் எடுத்தோம்னா மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ஹியர் அண்ட் தேர் எதாவது டிஸ்கவுண்ட் கால்குலேஷன், அந்த கால்குலேஷன், இது அப்ராப்ரியேஷன், இல்லை ஏதோ ஒரு எஸ்டிமேஷன் என்னமோ போட்டு கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு கூட குறைச்சி ஒரு 1 or 2,000 வந்துச்சுன்னா நாட் அ ப்ராப்ளம். பட் பிளஸ் ஆர் மைனஸ் 10,000 தாண்டி அது போச்சுன்னா தட் இஸ் மெட்டீரியல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேரு தான் யூ ஆர் ஃபிக்ஸிங் என்ன ஃபிக்ஸ் பண்றோம், we are fixing a specific materiality level for particular classes of transaction, account balances or disclosures அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜென்ரலாக என்ன ஆகும்னா ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து 5 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றதுக்கோ இல்லை அக்கௌண்ட் பேலன்ஸ்னு வரும்போது இன்வென்ட்ரிக்கு எப்படி இருக்கு அப்படின்றதோ, ஸோ ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி 10,000 ஒரு 15,000 20,000 ஃபிக்ஸ் பண்றதுக்கு பேரு பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. ஸோ இதான் தேர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ஓவரால் 5 லட்சம் ரூபாய் தாண்டலன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், சேல்ஸ் டிரான்சாக்ஷன், இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்பா. பட் அக்கௌண்ட் பேலன்சஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ங்கிறது ஒன்றும் பெருசா தனியா இருக்க போறது இல்லை, சேல்ஸ் அக்கௌண்ட்னு தனியா இருக்க போறது இல்லை. இப்போ என்ன ஆயிடும்னா ஆல் த பர்ச்சேசஸ், சேல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் கிவன், ட்ரேட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிவன், இது எல்லாமே சேர்த்து க்ளோசிங் ஓப்பனிங் ஸ்டாக் வச்சு எவ்ரி திங் புட் டுகெதர் உங்களுக்கு ஃபைனலி என்ன ஆயிடும், க்ளோசிங் ஸ்டாக்னு ஒரு அக்கௌண்ட் வந்துடும். ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக்ன்றது அக்கௌண்ட் பேலன்ஸ்ல வந்து நிற்கும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ட்ரையல் பேலன்ஸ்ல மட்டும்தான் யூ கேன் சி தட் சேல்ஸ், பர்ச்சேஸ் எட்ஸெட்ரா, டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ இருக்கு, டோட்டல் பர்ச்சேசஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்லாம். பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட தட் இஸ் அந்த ஹவு டு யூ கால், இந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்க கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஃபைனலா என்னென்ன அக்கௌண்ட் பேலன்சஸ் இருக்கும், அங்க வந்து உங்களுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் தனியா இருக்காது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தனியா இருக்காது. ஓகேவா, டோட்டல் டிஸ்கவுண்ட் கிவன் ஒரு ரிசீவ்டு எல்லாம் தனித்தனியா இருக்காது. பிகாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பிஎன்எல்லையே நம்ம இது எல்லாத்தையும் டீல் பண்ணி முடிச்சுட்டு தான், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களோட ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சேல்ஸ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே பிஎன்எல் அக்கௌண்ட்ல போய் என்ன பண்ணுவீங்க, பிஎன்எல் அக்கௌண்ட்ல நீங்க வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் சைட் போடுவீங்களா, இந்த பக்கம் பர்ச்சேசஸ் போடுவீங்களா, அது மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோமா, அதுக்கப்புறம் இங்க க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி போட்டு தானே கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சுனாலே இந்த சேல்ஸ், பர்ச்சேசஸ் இது எதுவுமே வந்து உங்களுக்கு என்ன வராது, பேலன்ஸ் ஷீட்ல இட் ஒன்ட் ஃபைண்ட் அ பிளேஸ்.
ஓகே, பேலன்ஸ் ஷீட்ல கடைசியில் எது மட்டும் தான் இருக்கும்? க்ளோசிங் ஸ்டாக் அலோன் வில் ஃபைண்ட் இட்ஸ் பிளேஸ் இன் பேலன்ஸ் ஷீட். அந்த மாதிரி உங்களுக்கு இன்வென்ட்ரியில எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் அக்கௌண்ட் பேலன்சஸ் அப்படின்னு சொல்றது. கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படி சொன்னாங்கன்னா சேல்ஸ் டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஹெட்டிங்க்கு கீழே எந்த அளவுக்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு அளவை சொல்றீங்கன்னா அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. இது மட்டும் கிடையாது, இது வந்து 0.5%, 1%, 2% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றதை விட மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் 100 crores செலவு பண்ணியிருக்கோம் சேலரிக்கு, இந்த வருஷம் ப்ராபப்ளி ஒரு 105 crores போகலாம், அவ்வளவுதான். ஆனா ஏன் 155 crores போயிருக்கு, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லி யூஸ்வலா இருக்கக்கூடிய லைக் லாஸ்ட் இயர் 100 crores, திஸ் டைம் ப்ராபப்ளி 105 crores, இவ்வளவுதான் டீவியேஷன்ஸ் இருக்கலாம். மோர் தென் 5 crores டீவியேஷன் பர் இயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், பெஞ்ச் மார்க் வச்சுக்கோங்க, லாஸ்ட் இயர் அண்ட் திஸ் கரண்ட் இயர். ஸோ இப்படி வச்சுக்கலாமா, ப்ரீவியஸ் இயர் 100 crores, திஸ் இயர் கரண்ட் இயர் வந்து 105 crores இருக்கு அப்படின்னு சொன்னா வெதர் இட் இஸ் நார்மல் ஆர் அப்நார்மல், இல்ல அப்நார்மலா இருக்கணும்னா அதுக்கு என்ன லிமிட் நீங்க வச்சிருக்கீங்க, இது எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் யூசிங் ஆஃப் பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷனோட இந்த வருஷத்தோட இன்ஃபர்மேஷனை நீங்க கம்பேர் பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த வருஷம் உங்களோட பியர்ஸ் எல்லாரும், அதாவது மற்ற கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு போஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்களோட ப்ராஃபிட் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்குன்றத வச்சு இருக்கலாம். Okay, so your information can be compared with your own information of the previous year, or your information can be compared with the information of other competitors in the same industry, or your information can be compared with the standard rate, okay, that is applicable for the entire industry. எதோட வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது நீங்க கரெக்டா அந்த லிமிட் குள்ள இருக்கீங்களா இல்லையா, டீவியேட் ஆயிருக்கீங்களான்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். தெரிய வரும்பொழுது அந்த மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மெட்டீரியலா இல்ல நாட் சோ மெட்டீரியலான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? So it depends upon like elements of financial statements like asset, liability, equity, revenue, expenses. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஒரு பிசினஸ் ஏன் நடத்துறோம், நமக்கு ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட் வேணும்னா நமக்கு என்ன கிடைக்கணும், அங்க ரெவென்யூ கலெக்ட் ஆகணும், நம்ம அதுக்காக செலவு பண்ண போறோம் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் முடிச்சிடுச்சுன்னா நமக்கு கையில அட் த எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் வேணும். அந்த ப்ராஃபிட்டோட நம்ம இன்னையோட கடையை மூடிட்டு வரப்போறதுல, அடுத்த வருஷம் we're going to do business. பிசினஸ் பண்ணோம்னா பிளான்ட், மெஷினரி, பில்டிங், ஃபேக்டரி எல்லாமே வேணும். அதுதான் அசெட். இந்த அசெட் எல்லாம் வாங்குறதுக்கு நீங்க வந்து டெஃபினட்டா ஃபண்ட் வேணும். அந்த ஃபண்டை நீங்க ஒன்னு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வாங்கியிருப்பீங்க ஈக்விட்டியா, இல்ல பேங்க்ல இருந்து லோனா வாங்கியிருப்பீங்க. அப்ப ஒரு பிசினஸ் நடக்கணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் ரொம்ப முக்கியமா தேவை, கடன் வேணும், விச் இஸ் லைபிலிட்டிஸ். நம்பர் 2, உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஈக்விட்டி. அப்ப லைபிலிட்டிஸ், ஈக்விட்டி, இதை வச்சு நீங்க வாங்கக்கூடிய அசெட், இதன் மூலியமா நீங்க பண்ண ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அண்ட் ஃபைனலி ப்ராஃபிட். இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹெட்டிங்ஸ். நம்மளோட செக்கிங் ஃபுல்லா, ஆடிட் ஃபுல்லா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ப்ராஃபிட், ரெவென்யூ, நெட் அசெட் இது எல்லாமே நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் ஸோ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க் எப்படிலாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும், யாரை பார்த்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், பிபிடின்னு சொல்லுவோம். டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எவ்வளோ இருந்தது, பிஏடின்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு. அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும், நெட் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸ் இருக்கு. எந்தெந்த ஹெட்டிங்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு டிபெண்ட் பண்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆல் தீஸ் ஹெட்டிங்ஸ். இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து கம்பேரிசன் ஆஃப் யோர் ஓன் கம்பெனிஸ் இன்ஃபர்மேஷன் வித் தி அதர் கம்பெனிஸ், ஆர் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் வெர்சஸ் கரண்ட் இயர்ல நம்ம செக் பண்ணி பார்த்து டீவியேஷன்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ நவ் அவங்க வந்து அடுத்தது என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெஞ்ச் மார்க்கை நீங்க சூஸ் பண்றீங்க இல்லையா, அதுக்கான ரெலவென்ட் ஃபினான்ஷியல் டேட்டா எங்கேருந்து கிடைக்குதுன்றது ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 லாஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷன். நம்பர் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் த பீரியட் டு டேட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன், இது நம்ம வந்து செக் பண்ணலாம். நம்பர் 3 வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது லாஸ்ட் இயர் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு லோன் வாங்குறதுக்காக அடுத்த வருஷம் எங்களுக்கு வந்து 100 கோடி ப்ராஃபிட்டை நாங்கள் டச் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி போன வருஷம் நீங்க பண்ண அந்த பட்ஜெட்டு, போன வருஷம் நீங்க சொன்ன அந்த ஃபோர்காஸ்டிங் எஸ்டிமேஷனா நடந்திருக்கா நிஜமாவே ஃபார் த கரண்ட் பீரியட்னு நம்ம செக் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது. ஓகேவா? நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாகவே இண்டஸ்ட்ரியில எல்லாருமே வந்து ஒரு 18% ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா நம்மளும் அந்த 18% + or - ஒரு 1 இருக்கலாம், 1% or 2% இருக்கலாம், அதுக்குள்ள நம்ம இருக்கணும்.
ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளே மற்ற இன்ஃபர்மேஷனோட கம்பேர் பண்ணிக்கும் பொழுது டீவியேஷன்ல இருக்கமா, ஓகேவா, வேற ஏதாவது வந்து ஒரு பெரிய டீவியேஷன் இருக்கான்றது நம்மளால செக் பண்ணிக்க முடியும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் they're talking about எந்த பர்சன்டேஜ் எந்த அமௌண்ட்ல அப்ளை பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி தான், ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்க 1% ஆன் ரெவென்யூன்னு அவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு 100 crore உங்களோட ரெவென்யூனா ஒரு 1% நீங்க மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம்னு சொன்னா என்ன தெரியுமா ஆயிடும்? 1 crore rupees வரைக்கும் மிஸ்டேட்மெண்ட் இருந்தா பிரச்சனை இல்லைன்னு ஆயிடும். தட் இஸ் நாட் அ குட் ஃபிகர். ஏன்னா 1% ஆன் ரெவென்யூ அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் அமௌண்ட், 1 crore. அதே மாதிரி நீங்க பாத்துக்கோ, இப்போ 1% ஆன் ரெவென்யூ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மிஸ்டேட்மெண்ட்ஸே 1 crore வரைக்கும் இருக்கலாம்னு அலோவ் பண்றீங்கன்னு அர்த்தம். 1 crore rupees வரைக்கும் இருக்கலாம்னு அலோவ் பண்றீங்கன்னு அர்த்தம். அது எந்த அளவுக்கு மடத்தனம் அப்படின்னா உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்டே 10 கோடி ரூபாய் தான் இருக்கும். 10 கோடி தான் உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்டே இருக்கும். ப்ராஃபிட்டே 10 கோடினா அதுல 10% வரைக்கும் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஆனா நீங்க விட்டுருவீங்களா? இது மெட்டீரியல் தானே. 1 crore அப்படிங்கிறது 10 கோடி ப்ராஃபிட்ல 1 கோடி ரூபாய் முன்ன பின்ன இருக்குன்னா டெஃபினட்டா அது மிகப்பெரிய பிளண்டர் தான். அந்த பிளண்டரை நீங்க 1% ஆஃப் ரெவென்யூன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன அமௌண்ட் மாதிரி தெரியும். ஓகே, பட் இட் இஸ் நாட் ட்ரூ. இதுவே நீங்க வந்து 1% ஆஃப் ப்ராஃபிட் நீங்க வந்து கனெக்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ப்ராஃபிட்டே உங்களுக்கு வந்து 10 crore rupees ஆன்னு வச்சுக்கோங்களேன். அங்க 10%ங்கிறது 1 crore வந்துடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? 10%ங்கிறது 1 crore வந்துடும். அப்ப அங்க 1%ங்கிறது 10 lakhs தான் வரும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ 1% ஆஃப் ப்ராஃபிட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாமா மெட்டீரியாலிட்டி அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா 1% ஆஃப் ரெவென்யூவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் படி தட் இஸ் நாட் குட். ஏன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? பிகாஸ் சேல்ஸ் கீழே இருக்க போது ப்ராஃபிட் மேலே இருக்க போதுன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அஸ் டோட்டல் டேர்ன் ஓவர் படி பார்த்தோம்னா ஒரு 10% அப்படின்னு வச்சோம்னா நம்மளோட டோட்டல் ரெவென்யூல நமக்கு கிடைக்க போற ப்ராஃபிட்டே 10% தான். நீங்க பாட்டுக்கு 1% வரைக்கும் மிஸ்டேட்மெண்ட் அலோவ் பண்ணா எப்படி, how can you survive? So before fixing the percentage on the profit, make sure it is making some sense அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அவங்க சொன்ன மாதிரி தான் மெட்டீரியாலிட்டி லெவல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கோ அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கோ டிஸ்க்ளோஷருக்கோ ஒவ்வொரு மெட்டீரியாலிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப கூடுதலாகவே செலவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெரோதா மாதிரி ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன். ஜெரோதா இல்லைன்னா ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜெப்டோ எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். ஜெப்டோன்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த ஜெப்டோங்கிற கம்பெனி வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லை என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 second என்ன சேல் பண்றாங்கன்னா அவங்க அமேசான் மாதிரியே தான். ஓகேவா? நம்ம ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அமேசான் வந்து இ-காமர்ஸ் தான். அது ஒரு இ-காம் கம்பெனி தான். நம்ம ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த ஜெப்டோங்கிற கம்பெனி அப்புறம் பிளிங்கிட்னு ஒன்று இருக்கு. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா இவங்கெல்லாம் வந்து குவிக் காமர்ஸ். அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அமேசான் ஆர்டர் பண்ணா ஒரு நாள்ல டெலிவரி கொடுக்குறாங்கன்னா பிளிங்கிட் ஜெப்டோ இவங்க எல்லாரும் வந்து 1 hourல டெலிவரி கொடுப்பாங்க. ஆர் சம்டைம்ஸ் ப்ராபப்ளி 10 minutes டெலிவரி கொடுப்பாங்க. ஒரு 15 minutes டெலிவரி கொடுப்பாங்க. சம்திங் லைக் தட். ஸோ அமேசான் வந்து 1 dayல செய்யறத ஓகே. ஸோ ஜெப்டோ அண்ட் பிளிங்கிட்லாம் வந்து 1 hourல டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து குவிக் காமர்ஸ் தான். ரீசெண்டாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஜெப்டோ மேலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்தது. என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த கொத்தமல்லி நம்ம வாங்குவோம்ல, நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குவோம்ல, அந்த கொத்தமல்லி வந்து நார்மலாக கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் 10 rupees தான் வரும். சும்மா ஒரு கட்டு, அது ஒரு 100 grams இருக்கும், அவ்வளோதான். ஸோ 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு கொத்தமல்லி கட்டு ரொம்ப விலை அதிகமானா கூட ஒரு கட்டுக்கு 20 ரூபாய் இருக்கும். அதுக்கு நல்லா இருக்காது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஜெப்டோ இந்த கொத்தமல்லி ஒரு கட்டு கொத்தமல்லியோட பிரைஸை 141 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு யூசர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட்டர்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய வைரலாக ஆயிடுச்சு. ரொம்ப அது ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஜெப்டோ வந்து என்ன கேட்குறாங்க, அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறாங்க. சாரி, இந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச் வந்துருச்சு. அதனால எங்களோட ஆல்காரிதம் என்ன பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸஸ் எல்லாத்தையும் ரொம்ப கண்ணாப்பின்னான்னு ரொம்ப அப்படியே 10 times ஹையராகவோ இல்லை 10 times கம்மியான ப்ரைஸையோ போஸ்ட் பண்ணிடுச்சு. அதனால அந்த மிஸ்டேக்னால தான் நாங்கள் வந்து 20 rupees இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸை நாங்கள் 140க்கு போடுற மாதிரி ஆயிடுச்சு. வி ரிக்ரெட் ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் மெட்டீரியாலிட்டி செக் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த டேட்டா, அதுக்கப்புறம் இவங்க வச்சுக்கக்கூடிய சாஃப்ட்வேர், இவங்க ரன் பண்ணக்கூடிய ஆல்கோரிதம்,
இதனுடைய ப்ரெசிஷன் எப்படி இருக்கணும், இதன் மீது இவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஹை பர்சன்டேஜா இருக்கும். டோட்டல் ரெவென்யூல ஒரு மிகப்பெரிய பர்சன்டேஜே அவங்க அதுமே அவங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கோடியில கிட்டத்தட்ட 15-20 கோடி வந்து அவங்க எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா இந்த ஆல்கோரிதம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, இந்த சாஃப்ட்வேர், இந்த கிளிட்ச் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி 15 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஹெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர், என்ன எக்ஸ்பெண்டிச்சர், டேட்டா எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், ஆல்கோரிதம் ஃபிக்ஸிங், சாஃப்ட்வேர், இனி என்ன வேணா அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. அந்த செக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் 15 கோடி இருக்குன்னா அந்த இடத்துல கோல்மால் வேலை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் 15 crores எக்ஸ்பெண்டிச்சர்ல ஒரு 5 lakhs அங்க இங்க அடிச்சா தெரியாதுல்ல, அதனால அவங்க நிறைய போகஸ் என்ட்ரிஸ் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஆடிட்டரா நம்மளோட பொறுப்பு, அதுவும் பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வரும்போது நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுத்துக்க போறோம். அந்த எக்ஸ்பெண்டிச்சர்லயுமே இந்த டேட்டா அண்ட் அல்கோரிதம் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம மெட்டீரியாலிட்டி லெவல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ப்ராபப்ளி ஒரு 2 lakhsக்கு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். 2 lakhs பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ஏதோ மெட்டீரியலி மிஸ்டேட்டட்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு அல்காரிதம், ஓகேவா, அல்காரிதம் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு நம்ம பே பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து டோட்டலி 15 கோடி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 15 crores வெறும் 5 lakhs தான் மேக்ஸிமம் மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம்னு நான் ஃபிக்ஸ் பண்றேன்னா ஆஸ் அன் ஆடிட்டர். இதுக்கு பேரு தான் ஃபிக்ஸிங் மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபார் அ பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இல்ல சில நேரங்களில் ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கு டோட்டல் இன்வென்ட்ரி வந்து நமக்கு 100 கார் இருக்கு, ஒரு கார் 1 கோடி ரூபாய், ஸோ 100 கோடி ரூபாய் வேல்யூக்கு கார் இருக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இன்வென்ட்ரிலன்னு சொன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னா, ஸோ இதெல்லாம் தான் சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து அங்கே தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது இன்கமாக இருக்கலாம், எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம், ஒரு இன்வென்ட்ரியாக இருக்கலாம், எதில் வேணாலும் நம்ம மெட்டீரியாலிட்டியை அதுக்கு ஏத்தாப்புல ஓவரால் லெவல்லையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு, இப்போ சேல்ஸ்க்கு இவ்வளோ, பர்ச்சேசஸ்க்கு இவ்வளோ, டேட்டா அண்ட் அல்காரிதம் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இவ்வளோ அப்படின்னு தனித்தனியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு ஆடிட்டருடைய ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலுமே கூட இதெல்லாத்தையும் தாண்டி மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்றதுக்கான சில எலிமெண்ட்டோ இல்லை சில ஃபேக்டர்ஸோ ஆடிட்டரை தாண்டி அவரோட கண்ட்ரோலை தாண்டி நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. அந்த மாதிரியான கீ எலிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, ஆடிட்டர் மேபி நினைக்கலாம் ஓகே 5 lakhs வச்சுக்கலாம், நம்ம பியாண்ட் 5 lakhs போனாதான் மிஸ்டேட்மெண்ட்னு கூட நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒரு மெட்டீரியாலிட்டி லெவல. ஆனா அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் லா சொல்லுது, ஓகேவா, ரியல் எஸ்டேட் லா சொல்லுது உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எந்தெந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் உங்களுக்கு 1% மேல இருக்கு, டோட்டல் ரெவென்யூல 1% மேல உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தாலே அதை நீங்க தனியா சொல்லணும் அப்படின்னாலோ, இல்ல டோட்டல் உங்களோட இன்கம்ல 5% மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தாலோ அவங்களே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆடிட்டருடைய கண்ணோட்டத்துல அது வந்து கரெக்டான பர்சன்டேஜா இருக்கலாம், இல்ல அவர் ஃபிக்ஸ் பண்ண மெட்டீரியாலிட்டியோட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா கூட இருக்கலாம். அதுக்காக ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் பெருசு அப்படின்னும் லா வந்து சொன்ன அந்த 1% அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரே இல்லைன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ ஆடிட்டர் when he is in the process of auditing அவர் ஃபிக்ஸ் பண்ணலாம் மெட்டீரியாலிட்டி, அவர் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு 5%, அதுக்கு 1%, இதுக்கு 0.5% எல்லாமே அவர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஓவர் ரூல் பண்ணி நிற்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா லாஸ்க்கும் ரெகுலேஷனுக்கும் இருக்கு. ஸோ ஒரு லீகலி ஒரு பர்டிகுலர் ஆக்ட், அது கம்பெனிஸ் ஆக்டா இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் ஆக்டா இருக்கலாம், இல்லை நம்ம ஆடிட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியை ரெகுலேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு லாவாகவும் இருக்கலாம். அந்த லா படி அவங்க ஒரு அமௌண்ட்டையோ இல்லை ஒரு பர்சன்டேஜையோ நிர்ணயிச்சிருக்காங்கன்னா ஈவன் இஃப் ஆடிட்டர் ஃபீல்ஸ் இட் இஸ் நாட் சோ மெட்டீரியல் அவர் ஃபீல் பண்ணாலுமே கூட அவருடைய ஃபீலிங்கையும் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் அவருடைய ஸ்கெப்டிசிசத்தையும் தாண்டின ஒரு பவர் யாருக்கு இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு யாருக்கு இருக்கு, லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு இருக்கு. அப்ப
அந்த லீகலி அண்ட் ரெகுலேட்டரி பாடி சொல்றாங்க உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தே சே தட் 1 செகண்ட் அவங்க சொல்றாங்க ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் தனியா எழுதுங்க, ரெமுனரேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தனியா போடுங்க, தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் கிட்ட நீங்க இதை கம்யூனிகேட் பண்ணுங்க அதை கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு மெட்டீரியாலிட்டி ரிலேட்டடா ஒரு பர்டிகுலர் லா ஒரு பர்டிகுலர் ரெகுலேட்டரி பாடி உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கைடன்ஸை உங்களோட ஜட்ஜ்மெண்ட் படி அது கரெக்டோ தப்போ ஆனால் நீங்கள் அதை செஞ்சுதான் ஆகணும். அதனால தான் சொல்றாங்க மெட்டீரியாலிட்டியை பிரைமஃபேசியா டிட்டர்மைன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா ஆடிட்டர் will fix 5%, 10%, 1%, 0.5%. பட் ஸ்டில் இது எல்லாத்தையும் ஓவர் ரூல் பண்ணக்கூடிய பவர் ஆஃப் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னு கேட்டா லாக்கு இருக்கு, ரெகுலேஷன்ஸ்க்கு இருக்கு, அந்தந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான கஸ்டமரி ப்ராக்டிசஸ் என்ன இருக்கோ அதை படி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மசி இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில அவங்களோட R&D எக்ஸ்பென்சஸை தனியா டிஸ்க்ளோஸ் பண்ற பழக்கம் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் இருக்குன்னு சொன்னா அந்த கஸ்டமரி ப்ராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆக வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் மெட்டீரியாலிட்டியில இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அதுக்கு அடுத்தது டெஃபினட்டா மெட்டீரியாலிட்டி லெவல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல 5 lakhs 0.5%, 1%ன்னு இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்றது வந்து நம்ம எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதாவது இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்ல ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் என்னென்ன, இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷனு, அந்த மாதிரி உள்ள போய் நம்ம விசாரிக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளே ரீகால்குலேட் பண்ணலாம், ரீபர்ஃபார்ம் பண்ணலாம், அவங்க செஞ்சிருக்கிற அந்த அடிஷன் நம்மளும் செஞ்சு பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், இது எல்லாமே அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த ரிஸ்க்கை அசஸ் பண்ணுற ஸ்டேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு இல்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பண்ணுவோம். ஓகேவா, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம வந்து ஓரளவுக்கு கணிச்சிருவோம். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன செய்வோம், மெட்டீரியாலிட்டி லெவலை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது என்னது 5 lakhs இல்லை 0.5%, இல்லை எத்தனை பர்சன்ட்னா ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கடைசியில் ஆடிட் முடிக்கிற வரைக்குமே இது நம்ம சேஞ்சே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, யூ கேன் சேஞ்ச். எப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்னா நீங்க ஆடிட் பண்ணக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னாலோ ஓகே, அப்படி இல்லை நீங்க ஆடிட் பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த கம்பெனியை பத்தி, அப்படி இல்லைன்னா அந்த என்டிட்டியை பத்தி உங்களோட பர்செப்ஷனே மாறிடுச்சு அப்படின்னாலோ, இல்லை அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் ஆர் வேற ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னாலோ, இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பண்ணி தான் நீங்க இனிஷியலி மெட்டீரியாலிட்டி லெவலை ஃபிக்ஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸே பண்றீங்க. ஆனா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு நீங்க இனிஷியலி ஃபிக்ஸ் பண்ண எந்த மெட்டீரியாலிட்டி லெவலும் வரத்தே கிடையாது, இவங்க வந்து பயங்கரமான ஃப்ராடுலன்ட் கம்பெனி மாதிரி தெரியுது. ஸோ நம்ம மெட்டீரியாலிட்டி லெவலை இன்னும் கம்மி பண்ணிட்டே போகணும். ஓகேவா, சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் இருந்தா கூட நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து மெட்டீரியாலிட்டி லெவலை நீங்க மாத்திட்டே இருக்கலாம், மாத்தலாம். அப்ப கொஸ்டின்ல எக்ஸாம்ல கேட்பாங்க, ஆடிட்டர் மெட்டீரியாலிட்டி லெவல அவரால் ரிவிஷன் பண்ண முடியுமா, தட் இஸ் ரிவைஸ் பண்ண முடியுமா, மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டா மாற்றலாம். அதுக்கான சிச்சுவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. சேஞ்ச் இன் தி சர்க்கம்ஸ்டான்சஸ், ஓகே, சேஞ்ச் இன் தி சர்க்கம்ஸ்டான்சஸ், நியூ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலோ, இல்லை சேஞ்ச் இன் ஆடிட்டர்ஸ் பர்செப்ஷன் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், இது நடக்கும்போது டெஃபினட்டா நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதை தவிர நீங்க அடுத்தது பார்க்கணும்னா 1 second. Here you have this. If the auditor concludes that a lower materiality level for the financial statement as a whole, okay, அப்போ ஆடிட்டர் என்ன பண்றாருன்னா லோயர் மெட்டீரியாலிட்டி லெவல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சின்னதா நான் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு 1 lakh தான் மெட்டீரியல் லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், பட் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா 10,000 rupeesக்கு ஏதாவது மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தா கூட நம்ம டெஃபினட்டா யூ ஷுட் அதை பத்தி நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், நம்ம வந்து ஆடிட் பண்ணி கண்டுபிடிச்சாகணும், பிகாஸ் சம்திங் இஸ் ஃபிஷி இன் திஸ் கம்பெனி அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டா நம்மளோட மெட்டீரியாலிட்டி லெவலை கம்மி பண்ண முடியும். எப்போ அப்படின்னு கேட்டா, when the auditor shall determine whether it is necessary to revise the performance materiality and whether the nature, timing and extent of the audit procedures remain appropriate. So definitely the last paragraph is very very important. அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஒரு தடவை படிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க.
if the auditor, one second, we'll mark the lines fresh so that it becomes easier for us to read. Okay, if the auditor concludes that a lower materiality level for the financial statement as a whole, okay, than that was initially determined is appropriate. நம்ம சொல்லிட்டோம், நமக்கு ஆல்ரெடி நம்ம 1 lakh ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மெட்டீரியாலிட்டி லெவல். இப்போ 1 lakhலாம் இல்லை 10,000 rupeesக்கு முன்ன பின்ன இருந்தாலே we have to consider it as very much material அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா ஆடிட்டர் என்ன பண்ணணுமா, ஓகே நீங்கள் 10,000 மெட்டீரியல்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் மாற்றணுமா இல்லையா, அதோட நேச்சர், அதோட டைமிங், அதோட எக்ஸ்டென்ட். அப்போ நேச்சர், டைமிங், ஓகேவா, நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் மாற்றணுமா இல்லை ஆல்ரெடி இருக்கிறது ஓகே இட் இஸ் அப்ராப்ரியேட் தான் அப்படின்னு நீங்கள் விட போறீங்களா, என்ன ஏதுன்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் டசன்ட் ஸ்டாப் வித் சேஞ்சிங் தி மெட்டீரியாலிட்டி லெவல். நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம், நோபடி இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. பட் மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் 1 lakhலேருந்து 10,000 கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் மாற்றணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் you guys have to decide அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? So with this we'll finish this session. In the next session I'm going to talk to you about SA 315. Okay, thank you so much. Bye.